சூப்பராக இருக்குது. மக்கள் பார்க்க வேண்டிய படம். படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. படம் எல்லாருமே பார்க்கணும், புரியுதா? இது இந்திய லெவலில் பார்க்க வேண்டிய ஒரு படம். நான் தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் மக்கள் முக்கியமாக பார்க்கணும். பார்த்தா தான் திருந்துவாங்க. இதை பார்த்துட்டாங்கன்னா போதும், படத்தை திருந்ததுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இது வந்து ஒரு எலெக்ஷன் டைமு. இந்த எலெக்ஷனுக்கு முக்கியமான ஒரு படம், புரியுதுங்களா? எல்லாரும் பார்க்கணும். பார்த்தா அவங்களுக்கே புரிஞ்சிடும். இந்த எலெக்ஷன் டயத்தில் இந்த படம் பார்க்க நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. மக்கள் மத்தியில் நல்ல எதிர்பார்ப்பு நல்லா வரும். ஓகே, காசுக்காக ஒரு ஓட்டை விற்கக்கூடாதுன்னு நல்ல எடுத்து காட்டியிருக்காங்க. நல்லா இருக்கு படம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் ரொம்ப விரும்பி பார்த்தேன். அருமையாக இருக்குது. அது எப்படி சொல்லணும்னு தெரியல, ஆனால் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு அரசியலை பற்றி பேசியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்கு. இல்லை சார், ரொம்ப நல்லா இருக்கு. இல்லை அதெல்லாம் இல்லை, ஆனால் நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, பரவாயில்ல. நல்லா புது டீம் நல்லா சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு நாட்டுக்கு நல்ல விஷயத்தை நல்ல ஒரு சொல்லியிருக்கிறாங்க. நல்லா மக்கள் மனசாட்சி. ஓகே, படம் அருமை, சூப்பர்ண்ணா படம். படம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. இந்த ஓட்டுக்கு பணம்லாம் கொடுக்குறாங்கல்ல, அதை பற்றின ஒரு கதை நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. கதை என்ன, பணத்தை வாங்கிட்டு நம்ம எது கரெக்டு தப்புன்னு தெரியாமல் நம்ம இது பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு ஒரு பணத்தை வாங்கிட்டு எந்த ஒரு இதுவும் ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். வேற எதுவும் நல்லா இருக்கு. சூப்பர் போரே கிடையாது, சூப்பராக இருக்குது. படம் ரொம்பவே நல்லா இருக்குது. நடிச்சிருக்க அத்தனை பேருமே வந்துட்டு நேச்சுரலாக தான் நடிச்சிருக்காங்க. இது வந்து ட்ரூ பேஸ்டு ஆன் தி ஸ்கிரிப்ட் தான். ஏன்னா வந்து ரியலாக இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு, கரண்ட்டில் வந்துட்டு பேஸ்டு ஆன் வந்துட்டு எந்த மாதிரியெல்லாம் வீணடிச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஸ்கிரிப்டை அழகாக வந்துட்டு நரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாம் விசில் அடித்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் தியேட்டரில் வந்து பாருங்கள். ஃபுல்லாக வந்துட்டு எலெக்ஷன் பற்றி தான். இந்த படமே எலெக்ஷன் பற்றி தான். நல்லா இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. எங்களுக்கே ஆச்சரியம். இது வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம். ரொம்ப க்ரௌடு இந்த டைமுக்கு ரிலீஸ் பண்ணணும்னு நாங்கள் நினச்சோம். இது ரிலீஸ் பண்ணோம். ரொம்ப சக்ஸஸாக ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஹவுஸ்ஃபுல்லு. எனக்கு தெரிஞ்சு புது படம் இப்போ ஒரு 2 வருஷத்தில் இந்த படம் தான் ஹவுஸ்ஃபுல்லுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்குறதுக்கு. நிறைய பேர் என்னை வந்து இன்டர்வல்லே நிறைய கட்டிப்பிடிச்சி நல்லா நடிச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு பெரிய பாராட்டு கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யதார்த்தமாக நடிச்சிருக்கீங்க அப்படின்னு. கண்டிப்பாக இந்த மாதிரி படங்கள் நல்ல கண்டென்ட்டு கண்டிப்பாக தேட்டரில் மக்கள் பார்க்கணும். எப்படி மஞ்சள் வாய்ஸை கொண்டாடினாங்களோ அதையும் இந்த தமிழ் சினிமாவில் இந்த படத்தை கொண்டாடுவாங்கன்னு நான் நம்புகிறேன். தேட்டரிகள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த தேட்டரை வந்து நல்லா பூஸ்ட் பண்ணுவோன்னு நாங்கள் நினைக்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் மக்கள்கிட்ட கேளுங்க எப்படி இருக்குது ரெஸ்பான்ஸ் அப்படின்னு கேட்டுட்டு வாங்க. ரொம்ப நன்றி.